Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வீட்டில் ஆன்லைன் வழியே வீடியோ கேம் விளையாடிய தனது மகளுக்கு ஆபாச குறுஞ்செய்தி வந்ததாக பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற சைபர் விழிப்புணர்வு மாத தொடக்க விழாவில் நடிகர் அக்ஷய் குமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சில மாதங்களுக்கு முன்பு தனது மகள் வீட்டில் வீடியோ கேம் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும், அப்போது நீங்கள் ஆணா பெண்ணா என்று குறுஞ்செய்தி வந்ததால் அதற்கு தன் மகள் பெண் என பதில் அளித்ததாகவும் கூறினார். உடனே நிர்வாண படங்களை அனுப்ப முடியுமா என்று மீண்டும் குறுஞ்செய்தி வந்ததாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த மகள் நடந்தவற்றை தனது மனைவியிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். எனவே மகாராஷ்டிரா மாநில பள்ளிகளில் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானைச் சேர்ந்த 10 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினத்தையொட்டி விமானப்படை தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நினைவு கூர்ந்த அவர், அந்நாட்டுக்கு சொந்தமான 10 F-16 ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். இது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப மேன்மை மற்றும் துல்லியத்திற்கு சான்றாக விளங்குவதாகவும், இந்த தாக்குதலில் இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறிய AP சிங், 15 இந்திய ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கட்டுக்கதைகளை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானுக்குள் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இந்தியா தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் போர் நிறுத்தத்திற்காக பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சியதாகவும் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் கூறினார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.